ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். சாட்ருக்குள்ளே போனேனே முரிம் அலைன்ஸை காட்டுறாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு யுத்த கலையில் உலகின் நீதி தரப்பின் டெமன் கான்டினென்டின் மற்றும் தீய வழிகாட்டுகளின் செயல்பாடுகளை தடுக்க ஒரு அமைப்பை உருவாக்கணும். அந்த அமைப்பு முரிங் கூட்டமைப்பு. முரிங் கூட்டமைப்பின் 9 பெரிய பள்ளிகள், 5 நூபல் கிளான், 10 பள்ளிக்கூடம் உட்பட சுமார் 100 செட் அடங்கியுள்ளது. 10 ஆண்டுகளாக பதவியில் இருக்கும் அலைன்ஸ் லீடர் 50 பெரியவர்களின் கொண்ட குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாரம்பரியமாக தலைவர் 9 பெரிய பள்ளி மற்றும் 5 நூபல் கிளான் உறுப்பினருக்கு இடையே மாறி மாறி பரிமாறினார்கள். தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது 9 பெரிய பள்ளிக்கூடம் 5 நூபல் கிளான் பரஸ்பர கண்காணிப்பது இருந்ததால் எதிர்பார்க்காத ஒருவரை 12ஆம் கூட்டாண்மை தலைவராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். எம்பரு பேலிசி முரிம் அலைன்ஸின் உலகில் 3 தலை சிறந்த வாள் வீரர்களின் ஒருத்தர். 10 பள்ளிகளுக்குள்ள 3 பள்ளி ஒன்றான சிரோ பள்ளி தலைவரின் மூத்தவர். அந்த தருணத்திலிருந்து முரிம் அலைன்ஸ் இருந்த அமைதியான அடித்தளம் ஒரு கொந்தளிப்பு ஓட்டமாக மாறியது. இவன் என்னோட 4வது டிசிபிள். தயவு செய்து இவனை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள். நான் தான் லீலிவான். நான் லோசானின் உள்ள லீ குடும்பத்தின் சேர்ந்தவன். வரவேற்கிறோம். நான் தான் பேக்லி ஹியூ. நான் உன்னோட பெரிய டிசிபிள். என்ன ஒரு அண்ணனாக நினைத்துக்கொள். நான் தான் சியோங். உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி. ஹாய், நான் தான் ஷாங்யாங். இனிமேல் நம்ம நல்ல உறவாக இருக்கும். நீங்கள் ஹீரோ யூனின் மகன் தானே? அப்படியானால் நீ எங்கே இருப்பதை நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஹீரோ சொல்கிறான், எஸ் மேடம். நான் தான் பேக்லி. லியோ. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. அண்ணா, எப்போதும் இப்படித்தான் சீரியஸாக இருப்பீங்களா? உண்மையிலே நான் பதார்த்தமாக இருக்கிறேன். குட்டி பொண்ணு சொல்லுது, ஓ சரி வரேன். ஒரு ஆண் எவ்வளவு வேகமாக இருக்க முடியுமா? மேடம் சொல்லுது, அது போதும். லீக் குடும்பம் மாறி ஒரு சிறிய நிலப்பகுதியில் வாழ்ந்தவங்கள் எப்படி இந்த முரிம் அலைன்ஸில் வருவதற்காக நல்லவே சின்ன சிறிய பயம் இல்லாமல் இருக்க முடியாதே. அவனை ரொம்ப கிண்டல் செய்யாதீங்க. இங்கே முரிம் அலைன்ஸின் வந்த முதல் நாள் நான் நன்றாகத்தான் இருக்கிற மாஸ்டர். கேட்டதுக்கு நல்லா இருக்கிறது, அற்புதம். அவனை லீக் குடும்ப தோட்டத்தில் நான் பார்த்தம்போது இருந்ததை விட ரொம்ப மாறி போனான். சரி, இன்னைக்கு போதும். கொஞ்சம் உள்ள போய் ஓய்வெடுங்கள். யாங், அவனை அவன் அறைக்கு அழைத்து செல்லுங்கள். எஸ் மாஸ்டர். ஹீரோ சொல்றார், நிகழ்வுகளின் கடந்த காலத்தின் நினைத்தது போலே நடைபெறுகிறது. அப்படியானால் அந்த நேரம் வருவதற்கு இன்னும் 10 ஆண்டு காலம் உள்ளது. இப்போதைக்கு நிகழ்வுகள் நடைபெறும் விகிதத்தின் நான் அதிகமாக தலையிடக்கூடாது. சரியான நேரம் வரைக்கும் விஷயங்களை இயல்பாகவே நடைபெற விடுவேன். ஆனால் ஓட்டல் கட்டுப்பாடிலிருந்து சென்றாலும் சில விதிவிலக்குகளின் செய்ய நான் திட்டமிட்டு இருக்கிறேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சிபிஐ கேளுங்கள். எப்படி இருக்கிறது இந்த அறை? உங்களுக்கு பிடிக்குதா? ஹீரோ சொல்கிறான், ஆமாம் சீனியர் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்கிறது. அப்படியா, நீங்கள் என்ன மாதிரி மார்ஷியல் கலைகளை கற்றுக்கொண்டு இருந்தீங்கள் ஜூனியர் பிரதர்? லீ குடும்பத்தை பற்றி நான் இதுவரை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. என் அப்பாவிடமிருந்து குடும்பத்தின் மார்ஷியல் கலை கற்றுக்கினேன். அதை விட எதுவும் இல்லை. யாங் கேட்குறான், உங்கள் குடும்பத்தின் உள்ள போர் வீரர் பற்றி என்ன? யாரும் இல்லை, நானும் என் அப்பாவும் மட்டும்தான் இருக்கிறோம். மேலும் தாத்தா யாங் மற்றும் எங்களுக்கு சமயத்துக்கு லீ அத்தை இருக்கிறாங்க. உண்மையிலே அப்புறம் ஓய்வெடு. நம்ம கூட்டத்தின் போர்க்களத்தின் உனக்கு பிறகு பெரியண்ணா விளக்குவார். ஹீரோ சொல்கிறான், எஸ் சீனியர் பிரதர். கதவு மூட்டை யாங் போகிறான். சரி, செகிமுன் தலைவரின் 3வது மகனுக்கு வாரிய இல்லாத குடும்பத்தின் நகைச்சுவையாக தோன்றக்கூடும். அப்படியே நிலாவை காட்டுறாங்க. நான் இள வயதுக்கு திரும்பியதும் என் உள்ளுறுப்பின் பல சக்திகள் என் நிலைமையிலிருந்து நிலைக்கு திரும்பிவிட்டது. நான் அப்போதை விட வலிமையாக வேண்டுமென்றால் இப்போது என் உள்ளுறுப்பு பல சக்திகள் உறுதியாக வளர்க்க தொடங்க வேண்டும். ஹீரோல கண்ணு முன்னு நினைக்கிறான். 2 பேரும் நேராகிறாங்க. ஹீரோ கத்தியில் மின்னல் சக்தி எத்துனாரான். பெரியவரை ரெட் கலர் டெமன் சக்தி கையில் எத்துன்னு வராரு. அப்படியே 2 சக்தியும் ஒன்றா மோதுது. அப்படியே உள்ளம் கையில் வச்சு அப்படியே சும்மா ஒரே ஒரு தள்ளி விட்டதுக்கு ஹீரோ அந்த சைடில் போய் விட்டான். ஹீரோவில் பெரியவரை பார்க்குறான் பொறுமையாக. அப்படியே பொறுமையாக கண்ணு முட்டான் ஹீரோ. அந்த சீன் இதோட முடிஞ்சிச்சு. ஹீரோ சொல்கிறான், முன்பாக நான் என் திறமையை மீறாத அளவுக்கு நம்பியதால் 2 ஆண்டுகளை வீணாக்கினேன். ஆனால் இப்போது ஓய்வு எடுக்க முடியாது. ஹீரோவில் தங்கிக்கிற இடத்த பேலன்ஸ் காட்டுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு நல்ல செய்தி இருக்கு. என் உள்ளுறுப்பு பல சக்திகள் முந்தியது போலத்தான். ஆனால் இப்போது அது தூய்மையாக மாறிவிட்டது. இது முரிம் அலைன்ஸின் எனது வாழ்க்கை தொடக்கமா? சரி, அது நேருக்கு நேராக எதிர்கொள்வோம். அப்படியே கதவு தந்துங்கன்னு 2 பேரும் வெளியே நடந்து போகிறாங்க. இந்த அலைன்ஸ் 31 அமைப்புகள் உள்ளது. மேலும் 20,000க்கு அதிகமான சாதாரண மக்கள்
முரீம் அலைன்ஸ் சார்ந்து வாய்கிறார்கள். இது அருமையான விஷயம் இல்லையா? இது எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆஹாஹா, இந்த மிகப்பெரிய முரீம் அலைன்ஸ் தலைமை தலைவரின் டிசிபிளாக நீ ஆகிவிட்டாய். அவன் லீ குடும்பத்தின் தலைவரின் மகன் என்று கேள்விப்பட்டேன். லீ குடும்பம் எங்கே இருக்கிறது? அதை ஒரு எஸ்டேட் என சொன்னார்கள். ஆனால் அது முழுமையாக இழைந்து போய்விட்டது என்று கேட்டேன். இந்த அலைன்ஸ் லீடர் உன்னை தனது இளமையிலிருந்து பழைய தொடர்புக்காகவே ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி பரவுகிறது. மீசவச்சன் சொல்கிறான், அதிர்ஷ்டசாலி அவன் அலைன்ஸ் தலைவரின் டிசிபிளாக ஆகிவிட்டான். ஹீரோ நினைக்கிறான், ஆமாம், இப்போதைக்கு பொறுத்துக்கணும். அந்த மாதிரியான பின்னோட்டங்களின் கவலைப்பட தேவையில்லை. காரணம், ஓஹோ பிரதர், இங்கே வர காரணம் என்ன? ஹீரோ சொல்கிறான், இந்த ஆளை சந்திக்க தான் இங்கே வந்து இருக்கிறேன். வணக்கம் பிரதர். விஜய் கியோங், பல நாட்களாக சந்திக்கவில்லை. எப்படி இருக்கிறீங்கள்? நான் என் டிசிபிள் முரீம் அலைன்ஸை சுற்றி காட்டி கொண்டிருந்தேன். ஓ அப்படியா? விஜய் யாங், சிங்கியோ பிரிவு இரண்டாவது மகன். மாஸ்டர், எனக்கு சரியாக புரியவில்லை. இப்படி ஒரு பையனை கையெடுத்து டிசிபிளாக இயக்க நீங்கள் என்ன நினைத்தீங்கள்? நீங்கள் எப்போதும் ஒரு மென்மையானவன் தானே? அப்படி இருந்தாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு மரியாதைக்குரிய குடும்பத்திலிருந்து ஒரு டிசிபிளை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அல்லவா? பழைய குடும்பத்தின் சேர்ந்த பையனை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கள்? ஆஹா, வாங்க பிரதர், நான் சிங்கியோ குரூப்பை சேர்ந்தவன். விஜய் கியோங், நான் சொல்லுவது ஏதாவது உனக்கு பிரச்சனையா? ஹீரோ சொல்கிறான், இல்லவே இல்லை. குறைந்தபட்சம் உங்களிடம் உங்களுக்கு தெரியுமா? ஹீரோ சொல்கிறான், யாரோ ஒருவர் முட்டாள்தனமாக பேசுகிறார் என்பதற்காக நான் அவர்களின் நிலைக்கு இறங்கி வர வேண்டிய அவசியமில்லை அல்லவா? ஏய், என்ன சொன்ன? ஹீரோ சொல்கிறான், நான் சும்மா தான் சொன்னேன். போகலாமா சீனியர்? லே அங்கே நிறுத்து. டே சின்ன பையனே, முரீம் அலைன்ஸ் உள்ள எல்லாரும் பிரதர் மாறி தானே? விஜய் சொல்கிறான், அதற்கு அர்த்தம் என்ன? ஹீரோ சொல்கிறான், இது முதல் முறை தான் நான் அலைன்ஸுக்கு வருவது. அதனால் தான் நான் அப்படி சொன்னேன். அதை பற்றி என் மாஸ்டரிடம் கேட்டு ஆகணும். பார்த்தீங்களா, ஆரம்பத்திலே சுற்றி சாப்பாடாக பேசுகிறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்காது. விஜய் சொல்கிறான், இப்போதே அலைன்ஸ் தலைவிடம் சென்று புகார் அளிக்க போகிறியா? நல்லா வளர்ப்பு இல்லாத ஒருவருக்கு உதவ முடியாது, போய் சொல்லு. ஆஹா, அதாவது விஜய் பிரதருக்கு நல்ல வளர்ப்பு கிடைத்திருக்கிறது என்பது தானே? அவர் முதலில் பார்த்தவுடனே அந்நியர்களை திட்ட ஆரம்பிக்கிறார். அவனுக்கு இப்போது என்ன ஒரு அடி கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு இருக்குதான் என்று நம்புகிறேன். ஆனால் கூட்டணிக்குள் நிகழும் தனிப்பட்ட சண்டைகள் தண்டிக்கத்துக்கு குற்றங்களாகும். அவன் ஏற்கனவே சிங்கியோ பிரிவின் சிறப்பாக கருத்தப்படுவதில்லை. அதனால் அவர் இன்னும் பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. என் முந்தைய வாழ்க்கையில் நான் பொறுமை கடந்து திரும்பி பேசிவிட்டேன். அதனால் விஜய் என்னை அடித்தார். இருந்தும் கண்டிப்பாக நான் தான் பெற்றேன். ஆனால் இந்த முறையாவது வேற யாராக இருக்கும். நான் இனிமேல் அமைதியாக சகித்து கொள்வதில்லை. விஜய், போகலாம் பிரதர். ஆம். அச்சச்சோ, விஜய் கோங்குக்கு எதிராக நான் பேசினதால என் மூன்றாவது பெரிய அண்ணா இப்போது காவலுக்கு வருவார் நிச்சயமாக. சரி, குறைந்தது விஜயோங்கிடம் என்ன சொல்ல வேண்டும் என்பதை கூறிய பிறகு எனக்கு சற்று நிம்மதியாக இருக்கிறது. நீங்கள் அந்த நாளில் விஜய் கியோங்குடன் வாக்குவாதம் செய்ததை கேட்டேன். அது எதுவும் பெரிய விஷயம் இல்லை சீனியர் பிரதர். இனிமேலாவது உங்களுடைய நடத்தை பற்றி எச்சரிக்கையுடன் இருங்கள். தந்தை விமரிக்க எந்த வாய்ப்பையும் தேடும் பலர் இருக்கிறார்கள். நான் அதை மனதுக்குள் வைத்துக் கொள்கிறேன். புக் எத்துன்னு நடந்து போகிறான். இப்போதிற்கு புத்தகத்தின் எழுதப்பட்டுள்ள மார்ஷல் ஆர்ட் கலை நுட்பங்களின் மந்திரங்களையும் நிலைப்பாடுகளையும் மனப்பாடம் செய்யவும். ஹீரோ சொல்கிறான், ஆமாம் சீனியர் பிரதர், நான் முழுமையாக பயிற்சி செய்கிறேன். இனிமேல் உங்கள் குடும்பத்தின் உள் டெக்னிக் பயிற்சி செய்வது நிறுத்திடு. அதுக்கு பதிலாக யங் டெக்னிக் கற்றுக்கொள்ளுங்கள். உள் டெக்னிக் மற்றும் வெளி அசைவுகள் பொருந்தவில்லை என்றால் அது சரியாக பொருந்தாத உடைகள் அணிவது போல சங்கடமாகவும் சரியான சக்தி வெளிப்படுத்த முடியாத மாதிரி இருக்கும். ஆமாம் சீனியர் பிரதர், என் சீனியர் பிரதர் சொன்னது போல உள் டெக்னிக் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்வது மிகவும் ஆபத்து. சியோயின் பரம்பரையின் மார்ஷல் ஆர்ட் கலைகளை நன்றாக கற்றுக்கொள்ள சியோயின் உள் டெக்னிக் கற்றுக்குவது அவசியம். ஆனால் அதே நேரத்தில் வேற ஒரு உள் டெக்னிக் கற்றுக்கொள்வது முயல்வது சிக்கலை ஏற்படுத்த தோணும். ஆனால் என் குடும்பத்தின் மானா டெக்னிக் கைவிட எனக்கு எண்ணமே இல்லை. இறுதியில் 2 டெக்னிக் ஒரே நேரத்தில் நன்றாக கற்றுக்கொள்ளும் ஒரு வழி இருக்கிறது. இளையவரே, ஆமா, 2வது பிரதரா? ஒரு நிமிஷம் இங்கே வா. ஹீரோ கேட்குறான், இதை பற்றி என்ன? என் 3 பெரிய பிரதர் 2வது பிரதர் சமாளிப்பது தான் மிகவும் சிரமமானது. மார்ஷல் ஆர்ட் கலைகளை கற்றுக்கொள்ளும் போது அல்லது சிரமங்களை சந்திக்கும் போதும்
அவர் மிகவும் உதவியாக இருந்தார். ஏனேனும் பிரச்சனைகள் எழும்போது அவர் நேரடியான அணுமுறையின் பெயர் பெற்றவர். சில நேரத்தின் அது சிலருக்கு விருப்பம் இல்லாத கூட இருக்கலாம். ஹீரோ கேட்குறான், நீங்கள் என்னை அழைத்தீங்கள் இரண்டாவது பிரதர். நீங்கள் விஜயிடம் வாக்குவாதம் செய்ததை கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமா இரண்டாவது பிரதர். நீங்க ரொம்ப நல்லவராக கேள்விப்பட்டேன். எச்சரிக்கையாக இரு. விஜய் இதை இவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டான். நான் 3 ஆண்டுகளாக விஜயை கவனித்து வருகிறேன். நானும் ஒரு வேந்த குடும்பத்திலிருந்து வந்தவன்தான். அதனால் தான் நான் அவனுடைய பல முறை முரண்பட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவன் என்னை இழிவாக நினைக்காமல் இருக்க நான் என்னை கடுமையாக தள்ளி வைக்க முயன்றேன். மேலும் சாட்டைகளை கையில் பிடித்து சிறப்புடன் பிராக்டிஸ் செய்தேன். இதுதான் இதை பற்றி முதலாக நான் கேள்விப்பட்டேன். என் முந்தைய ஜென்மத்தில் நான் இத்தனை கதை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. முரீம் அலைன்ஸ் ஒரு டிராகன் பிளேட் குளம் போல் உள்ளது. மக்கள் எங்களிடம் வணங்குகிறார்கள். ஏனென்று எங்கள் மாஸ்டர் கூட்டமைப்பு தலைவர். நியாயமா மானமா? இறுதியில் நம்மளை பாதுகாக்க முடியும் ஒரே ஒன்று பலம். ஆகையால் நேரம் இருக்கும்போது உங்கள் பலத்தை உருவாக்க கவனம் செலுத்துங்கள். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு என்று நினைக்கிறேன். நீ போகலாம். எஸ் இரண்டாவது பிரதர். யங்கஸ்ட். எஸ் நன்றாக முடிந்தது. இரண்டாவது பிரதர். தன் மனம் குறித்த உணர்வுகள் இருக்கிறது போல் தெரிகிறது. அதற்கு பிறகு விஷயங்கள் முந்தையது போல் தான் நடந்தது. மாஸ்டர் கூட்டமைப்பின் விஷயங்களின் பிஸியாக இருந்தார். ஆகவே முதல் பிரதரும் 3வது பிரதர் என் பயிற்சிக்கு உதவினார்கள். நிச்சயமாக அது அதிக உதவியாக இருக்கவில்லை. இருந்தாலும் என் பிரதர் முன்னிலையை முறையாகவே நடித்து வந்தேன். ஆனால் நான் தனியாகவும் இரவில் இருந்த போதும் நான் என் தனிப்பட்ட ட்ரைனிங் சோவாமோனுக்கு பின்னாலே உள்ள ட்ரைனிங் அந்த இடத்தில் செய்தேன். 1 மாதத்துக்கு பிறகு ஒரு பிற்பகலின் சின்ன பிரதர் நீங்க என்ன செய்கிறீங்கள்? கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். சின்ன பொண்ணு சொல்லுது, டிராகன் போட்டி நடக்கிறது. நீ பார்க்க விரும்புகிறாயா? இதுதான் உன் முதல் முறை இல்லையா? முரீம் அலைன்ஸின் ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை நடத்தப்படும் மையோகிய போட்டியை டிராகன் எய்ச்சி போட்டி அலகளவில் மார்ஷியல் ஆர்ட் அலைன்ஸில் இருப்பதால் சில புகழ்பெற்ற நிபுணர்களின் தவிர மற்றவரின் திறனை சரியாக மதிப்பீடு செய்வது கடினமாக உள்ளது. இதனால் அதிகாரிகளை நியமிப்பது சிரமமாகிறது. அதனால் தான் டிராகன் எய்ச்சி போட்டி உருவாக்கப்பட்டது. இது மார்ஷியல் ஆட்களுக்கு வருடத்திற்கு 4 பதவி பலமான வாய்ப்புகளின் வழங்கப்படுகிறது. அதனால் இதில் பலர் பங்கேற்கிறார்கள். கடந்த முறை நான் லியோவுடன் சென்று பார்ப்பதற்காக சென்றதால் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. குட்டி பொண்ணு சொல்லுது, நீ உண்மையிலே வரமாட்டேன்றியா? இரண்டாவது பிரதர் போட்டியில் பங்கேற்கிறாரே. ஹீரோ கேட்குறான், முதல் பிரதரும் 3வது பிரதரும் கூட போக முடியாதா? பெரிய பிரதர் என்னை விட அனுமதிக்க மாட்டார். ஏற்காகவே நான் கடைசி வரை மறக்க வேண்டும் என நினைப்பேன். ஆனால் யோன் எப்படி எதிர்வினை அளிப்பான் என்று தெரியவில்லை. முன்னறிக்கவிட்ட மாறுதி காரணமாக இன்னும் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடாது. சரி போகலாம். ஆளுங்கெல்லாம் நின்னுக்கிறாங்க இந்த இடத்துல. ஹீரோவை கையை பூச்சின்னு தரன்னு இஸ்துன்னு போகுது. சின்ன பிரதர் கொஞ்சம் அருகில் போகலாமா? லியோ இங்க நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அட வாங்க. அதனால் தான் நம்ம அருகில் போனால் தான் நன்றாக பார்க்க முடியும். பாருங்க குட்டி அம்மாவும் காட்சி காண வந்திருக்காங்க போல. அமிதாவா இப்படியான சண்டைகளை இங்கு பார்ப்பது ஒழுங்கா இருக்குமோ என்னவோ. ஹஹா இல்லை, இது முந்தைய மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறது. லியா இந்த இடம் போதாதா? சிறிது மட்டும் முன்னே போய்விடலாம். அப்போ ஹீரோ கூட்டின்னு அந்த படிக்கட்டில் நடந்து போகிறாங்க. ஹீரோ சொல்கிறான், இங்கே தான், இங்கிருந்து பார்ப்போம். சரி இது ஒரு நல்ல இடம். நான் விஷயங்களை மாற்றி பார்த்தாலும் நம்ம முந்தைய இடத்திலிருந்து சுமார் 5 அடி தூரம்தான் நகர்ந்து இருக்கிறோம். நான் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாய் நண்பர்களே, இன்னும் ஒரு நல்ல நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.